Hi, hello, welcome to my channel. ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பெட்ஸுக்கான ஸ்நாக்ஸ்லாம் என்னென்ன கொடுக்கலான்ட்டு ஒரு வீடியோ போடலான்ட்டு ஒரு ஐடியா. அதுக்காக தான் இந்த வீடியோ, அதுக்காக தான் எல்லா திங்ஸும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன ஸ்நாக்ஸ் வந்து பெட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், எதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலாக இதில் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி பெட் ஆக்சசரிஸ், பெட்டுக்கு தேவையான ஆக்சசரிஸ் என்னென்ன இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அதையும் பாருங்கள். இந்த வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ, ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ டெடி பார்த்தீங்களா, டெடி இங்கே உட்காந்துருக்கான். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கி. ரெண்டு பேருமே ரொம்ப பேஷன்ஸாக உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்நாக்ஸ் தான் இது. அவங்களுக்கு தெரியும் இந்த ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு தான்ட்டு, அதனால தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கானுங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா என்னென்ன வெரைட்டிஸான ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது, எதெல்லாம் நம்ம கொடுக்கலாம், எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு வந்து இதில் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் வந்து பெட் ரிலேட்டட் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதனால் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவும் அதுக்காக நான் போடுறேன். இதில் வந்து அதில் வந்து இன்க்ளூட் பண்ணாத சில ஃபுட்ஸ் எல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ எதெல்லாம் நம்ம கொடுக்கலாமோ அதெல்லாம் வந்து ஒரு டீட்டெயிலிங்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் பெட்ஸுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் கவர் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் வித் ஹாகர்ஸ். ஸோ ஹாகர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து கேரட் ஸ்டிக், கேரட் வித் சிக்கன். ஸோ இது ரேட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 170 ருபீஸ் வருது. ஸோ இதுக்கு வந்து டிஸ்கவுண்ட்லாம் போச்சுன்னா அவங்களுக்கு வந்து 160 ருபீஸ் கொடுப்பாங்க, இல்லை 150 ருபீஸ், டிபெண்ட்ஸ் ஆன் தி பெட் ஷாப். நீங்கள் பெட் ஷாப் நீங்கள் ரெகுலராக போனீங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் ஒரு 20% இந்த மாதிரி 25% டிஸ்கவுண்ட் கூட கேட்டு வாங்கிக்கலாம். பட் ஐடியலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 170 ருபீஸ். இது வந்து 100 கிராம்ஸ் தான் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 15 ஸ்டிக்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ பப்பீஸ் ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ ட்ரைனிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ அந்த ரீசனுக்காக இதை வந்து இந்த ஹாகர்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இது வந்து காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், 170 தான் கம்பேரிட்டிவ்லி டு அதர்ஸ். ஏன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 70 கிராம்ஸ் கொடுப்பாங்க, ஆனால் ரேட் பார்த்தீங்கன்னா 220, 230 அந்த மாதிரி இருக்கும். இது வந்து 100 கிராம்ஸ் கொடுத்தாலுமே உங்களுக்கு ரேட் வந்து 170. இந்த எண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து காஸ்ட்லியான ப்ராடக்ட் தான், பட் பெட்ஸுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்து தள்ளப்படுறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. அந்த ரீசனுக்காக தான் இதை வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ட்ரைனிங்க்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இதை நீங்கள் வாங்கலாம். ஸோ ரெகுலராக கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ரெகுலராகலாம் கொடுக்காதீங்க, ட்ரைனிங்காக நீங்கள் கொடுக்கலாம், ஓகேங்களா? அந்த ஒரு ரீசனுக்காக ஹாகர்ஸ் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க். ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்க் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாகவே சிக்கன் மீட் தான். சிக்கன் ட்ரைனிங் க்யூப்ஸ்ன்னு கொடுப்பாங்க. ஸோ போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து ட்ரைனிங்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள். இதை வந்து நீங்கள் நார்மலாக ஃபுட்டு மாதிரிலாம் கொடுக்க முடியாது. வந்து பார்த்தீங்கன்னா 70 to 100 கிராம்ஸ் தான் இருக்குமே மேக்ஸிமம். ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருப்பாங்க இங்கே அரௌண்ட் 175 ருபீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். 175 ருபீஸ். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோண்டு இருக்குது பார்த்தீங்களா? இது ஒரு கை அளவு தான் வரும். ஒரு கையை குவிச்சு வச்சிங்கன்னா அதில் பாதி தான் வரும் இது. ஸோ அந்த அளவான ஒரு ப்ராடக்ட் தான். எதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்கன்னா ட்ரைனிங். நீங்கள் சப்போஸ் உங்கள் பப்பிக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணுன்னாவோ, இல்லை உங்கள் டாகுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கலனாவோ, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ஒபே பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக இது ட்ரைனிங் மெட்டீரியலுக்காக இந்த ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். ரெகுலர் ஸ்நாக்ஸாக இதை கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா வேண்டாம். ஏன்னா இது வந்து குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் உங்கள் ஒபீடியன்ஸ்க்காக நீங்கள் வந்து டாக்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் நீங்கள் ரெகுலராக ஒரு 1 or 2 months வந்து கண்டினியூ பண்ணணும். அப்போ தான் அவங்க வந்து ரொம்ப ஒபீடியன்ட் ஆவாங்க. நீங்கள் கேட்குறது எல்லாமே அவங்க செய்வாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இதை நீங்கள் வாங்கலாம். இது ரேட் பார்த்தீங்கன்னா 175 ருபீஸ். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது 70 கிராம்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து கிடையாது. பட் அட் த சேம் டைம் ஃபார் த சேக் ஆஃப் ட்ரைனிங்க்கு இதை தான் கொடுத்தாகணும். வேறு எதுவுமே நீங்கள் கடையில் போய் சிக்கன் வாங்கி கொடுத்தீங்கனாலும் அதை வச்சு நீங்கள் ட்ரைனிங் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு கியூபிக்கெலாம் நீங்கள் வந்து கட் பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் கட் பண்ணாலுமே அது வந்து பப்பீஸ்க்கு பிடிக்காது. ஸோ அந்த ரீசனுக்காக இதை வந்து ட்ரைனிங்காக நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் போன். இது வந்து என் பப்பீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா போன் மாதிரியே இருக்குது, ஆனால் ஆக்சுவல் போன் கிடையாது. இது கால்சியம் போனு, மில்க் கால்சியம் போனு, அதில் மீட் மேலே வந்து மிக்ஸ் ஆகிருக்கு.
ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து கொடுக்கலாம் நீங்கள். பட் ரொம்ப சின்ன பப்பீஸ்லாம் கொடுக்காதீங்க. ஒரு 2 months ஓல்டு பப்பீஸ் கொடுக்காதீங்க. மோர் தென் டூ மந்த்ஸ் எதனா ஒரு பப்பீஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இதை கடிக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து அவங்களோட டீத்லலாம் வந்திருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா ரொம்ப கம்மியாக வயசான பப்பினா பார்த்தீங்கன்னா பல்லு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. அது அவங்க என்ன பண்ணுறாங்க, முழுங்கிடுவாங்க. ஸோ முழுங்கிட்டதுனால என்ன ஆகும்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஒரு டேஸ்டியான ப்ராடக்ட். இது ரொம்பவே பிடிக்கும் உங்கள் டாக்ஸ்க்கு. இதை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ பப்பின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 1 இல்லை 1.5 அந்த மாதிரி ரேஷியோவில் கொடுக்கலாம், இல்லை 2 கூட கொடுக்கலாம். பெரிய டாகாக இருந்தால், அடல்ட் டாகாக இருந்தால் அதுக்கு வந்து 3 to 4 பீசஸ் கொடுக்கலாம். ஆனால் ரேட் வந்து pretty much காஸ்ட்லி. இல்லை மொத்தமே 10 பீஸ் தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் ரேட் பார்த்தீங்கன்னா மேலே போட்டிருப்பாங்க பாருங்கள், 299, ஆல்மோஸ்ட் 300. டிஸ்கவுண்ட்லாம் போச்சுன்னா உங்களுக்கு 280 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 280ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியானது தான். இது எத்தனை நாள் கொடுக்கலாம்னா, அடல்ட் டாகாக இருந்தால் ஒரு 2 நாள் 2 டைம் கொடுக்கலாம். ஒரு 2 டைமா ஒரு 2 டைம்ஸ் கொடுக்கலாம், மேக்ஸிமம் 3 டைம்ஸ். அதுக்கு மேலே கொடுக்க முடியாது உங்களால். ஏன்னா ஒரு அடல்ட் டாகே ஒரு 3 to 4 சாப்பிடும். ஸோ பப்பியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 2.5 days வரைக்கும் நீங்கள் தள்ளலாம். மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் கொடுக்க ரெகுலேட் பண்ணணும். ஒரு நாளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் தான் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு நாளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 to 6 செஷன் வந்து ஃபுட்டு கொடுப்பீங்க. அதில் ஒரு 2 செஷன்ஸ் வந்து ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 4 செஷன் மட்டும் ஃபுட்டு கொடுங்க. ஸோ 4 செஷனில் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து டேலி ஆகிடும். அந்த 2 செஷன் இருக்குல்ல, அதுக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அப்போ வந்து நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்பவே உங்களோட அட்டாச்சாக இருப்பாங்க. அந்த ரீசனுக்காக இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 299, டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 280 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹாம்பர்கர். ஸோ நம்ம சாப்பிட்ற பர்கர் கிடையாது. இது பப்பீஸ் அண்ட் அடல்ட் டாக்ஸுக்கான பர்கர். சிக்கன் வித் சீஸோடு கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. ஜெர்ஹை வந்து இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறானுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் போட்டிருப்பாங்க பாருங்கள், 195 rupees. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 112 grams இருக்குது. இது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பப்பீஸு. இதை வாங்கி கொடுக்கலாம். இது கண்டிப்பாக பப்பீஸ் வந்து நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்றைக்குனா ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு எஃபர்ட்லாம் போட தேவையில்ல. ரொம்ப பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இது வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ரீசனுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்நாக்ஸை வந்து நீங்கள் பப்பீஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்சியம் மில்க் போன். ஸோ இது எதுக்குன்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பப்பீஸ் வந்து சில பேர் வந்து ப்ரஷிங் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வாயில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அந்த மாதிரி ரீசன் இருக்கு சொல்ல, இந்த மாதிரி கால்சியம் போன்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா இதை கடிக்கும்போது அந்த பாக்டீரியாஸ்லாம் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த ரீசனுக்காக தான் இந்த கால்சியம் மில்க் போன் கொடுக்குறாங்க. இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள், ஹெல்ப்ஸ் டு க்ளீன் டீத் அண்ட் ஃப்ரெஷன் பிரெத். ஸோ அவங்களோட ப்ரீத்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த அழுகி போன வாசனைலாம் அடிக்காது. ஸோ அது வந்து டீத்லாம் கூட கொஞ்சம் வந்து ஒயிட்டிஷாக வச்சுருக்கோம். அந்த ஒரு ரீசனுக்காக இந்த ஒரு கால்சியம் மில்க் போனை வந்து நம்ம பப்பீஸ் கொடுக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் 375 rupees வருது. இது பார்த்தீங்கன்னா மினியே பார்த்தீங்கன்னா 375. இதோட லார்ஜ் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 600 to 700 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். ஸோ இது டெம்பரரியாக நீங்கள் வந்து உங்கள் பப்பி கொடுக்கலாம். அண்ட் அடல்ட் டாக் கொடுத்தீங்கன்னா இதை 2-3 நாளே காலி பண்ணிவிடுவானுங்க. ஏன்னா அந்தளவு குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ பப்பி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு 1 week கூட வச்சு கொடுக்கலாம். ஒரு டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 bones அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா 1 week இல்லைனா 2 weeks கூட இதை வச்சு தள்ளலாம். பட் அடல்ட் டாக்குக்கெலாம் இது 1 week வர்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். அவங்களாம் ஒரே கடியில் சாப்பிட்ருவானுங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் வந்து இது பப்பீஸ் கொடுக்கலாம். அடல்ட் டாக் வேணும்னா இதோட பெரிய சைஸில் வரும், கால்சியம் மில்க் போனுன்ட்டு பெரிய சைஸில் வரும், அது வாங்கி கொடுங்க. சின்ன சைஸ் கொடுத்தீங்கன்னா இதை வந்து 1 weekலேயே காலி பண்ணிடுவானுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்டிப்பாக இது ஒரு குட் ப்ராடக்ட். இது வந்து ஹெல்ப்ஸ் டு ப்ரீத். அதுக்குள்ளே டெடி பார்த்தீங்களா, பவுடர் தூக்கி வழிடான். அவனை போய் பிடிச்சிட்டு வரணும். ஸோ அப்படியே வெயிட் பண்ணுங்கள், அவனை போய் பிடிச்சிட்டு வருவோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூலோட அப்சல்யூட் கால்சியம்ட்டு ஒரு ப்ராடக்ட் விற்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கேப்சூல் மாதிரி இருக்கும், சாசேஜ் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ தெரியுதுங்களா, சாசேஜ் மாதிரி இருக்குது. இதோட ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 25 rupees. நான் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டேன்.
ஏன்னா இது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவானுங்க பசங்க. அந்த ரீசனுக்காக இதை வாங்கி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் பிரித்து ஓப்பன் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ப்ராடக்ட். இதோட ஒரு பீஸ் 25 rupees. பாக்ஸாக வாங்கினீங்கன்னா 800 to something வரும். உங்களுக்கு காட்டுறேன். 699. இந்த பாக்ஸாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ரதர் தேன் 1 by 1 வாங்குறதுக்கு பதிலாக. ஏன்னா ஒரு பீஸே பார்த்தீங்கன்னா 25 rupees. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30-40 pieces இருக்கும். பாக்ஸாக வாங்குறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக நான் சொல்கிறேன் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராயல் கேனின் மினி. இதுக்கு முன்னாடி ராயல் கேனின் பப்பி ஸ்டார்டர் கொடுத்துருந்தேன் என் பப்பீஸ்க்கு. இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, அதனால் பப்பி மினி கொடுக்குறேன் நான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 800 grams வரும். இப்போ ராயல் கேனின் ரேட் கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 800, 900 அந்த மாதிரி ரேஞ்சு. இது 800 grams தான், ஆனால் 570 rupees வருது. இது நீங்கள் கொடுக்கலாம் கண்டிப்பாக. எல்லா பப்பிக்கும் இது கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எல்லா பப்பிக்குமே இது கொடுக்கலாம். இது வந்து இந்த ப்ரீடு தான் அப்படிலாம் கிடையாது. பட் மினி ப்ரீடுக்கெலாம் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த ரீசனுக்காக கொடுக்குறேன். அதே மாதிரி லார்ஜ் ப்ரீடாக இருந்தால் அதுக்கான பப்பி ஜூனியர் அது மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கொடுங்க. அப்படி இல்லைனா மேக்ஸி பப்பின்னு இருக்கும். மேக்ஸி பப்பின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லார்ஜ் ப்ரீடு கொடுக்கலாம், அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியூர் பெட்டு. இது ரெண்டும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஸ்ட்ரே டாக்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது வெளியில். அவங்களுக்கு வந்து நான் ஃபீட் பண்ணுவேன். அவங்களுக்கு வந்து இந்த சிக்கன் அண்ட் வெஜிடபிள்ஸும் அந்த மீட் அண்ட் ரைஸும் கொடுக்குறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அண்ட் வெஜிடபிள் கொடுத்துருந்தேன். இந்த வாட்டி சிக்கன் அண்ட் வெஜிடபிள் அப்புறம் மீட் அண்ட் ரைஸ் மாற்றி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா ஒரே மாதிரி கொடுத்தா நல்லா இருக்காது, கொஞ்சம் பிடிக்காதுன்றதுனால இதுலேயே நான் பியூர் பெட்லேயே மாற்றி கொடுக்குறேன். இது ரொம்ப ரேட் கம்மி. இது ஒன்று வாங்கினீங்கன்னா ஒன்று ஃப்ரீ, அந்த ஒரு ரீசனுக்காக இதை வாங்கி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா 320 rupees தான். இது 1.2 kg அந்த மாதிரி ரேட். 1.1 kg வருது பார்த்தீங்கன்னா தெரியும். 1.1 kg ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அந்த ஒரு ரீசனுக்காக இதை வாங்கியிருக்கேன். ஸோ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து இதை நான் வந்து ரெகுலராக கொடுத்துட்ருப்பேன். அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு பியூர் பெட் வாங்கி கொடுத்துட்றது. வேறு எதுவும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறானுங்க. எது கொடுத்தாலும் சாப்பிடுவானுங்க. பட் அட் த சேம் டைம் இது பியூர் பெட்டுன்றதுனால இது ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. சாப்பிடும்போதே நான் அதை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ ஓகே, உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குது போல இருக்கு. அந்த ரீசனுக்காக இது வந்து ரெகுலராகவே வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. இதில் என்ன பண்ணோன்னா இது உள்ள பப்பியோட லெக்கை விடணும். ஸோ இப்படி விட்டிங்கன்னா ஸோ வெளியில் எடுக்க சொல்ல உள்ளே இருக்கிற எல்லா கிருமியும் எடுத்துரும், இது எல்லா அழுக்கையும் எடுத்துரும். இதில் வந்து நீங்கள் சோப்பு வாட்டர் ஊற்றிட்டு நீங்கள் பண்ணலாம். வெறும் காலை வச்சு பண்ணிங்கன்னா எடுக்காது. ஏன்னா வெறும் காலில் உங்களுக்கு அந்தளவு எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு அழுக்கு வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அதனால் இதில் வந்து சோப்பு தண்ணியில் நார்மலாக பப்பிக்கு நீங்கள் வந்து என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து ஒரு தண்ணியில் ஊற்றி கரைச்சி இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு பப்பியோட காலை இது உள்ளே விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அப்படியே வெளில எடுக்க சொல்ல கையில் இருக்கிற எல்லாமே வாஷ் ஆகிடும். ஸோ இங்கே பார்க்குறீங்களே தெரியுதுல உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதோட காலை எடுத்துகிட்டு போய் அந்த இது பாக்ஸ் உள்ள போடுறாங்க. அந்த பிரிஸ்டில் உள்ள போட்டோடனே அதில் இருக்கிற சிலிக்கான்லாம் என்ன பண்ணுதுன்னா அது அப்படியே உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே கேப்சர் பண்ணிக்குது. ஸோ இதுதான் அதை சொல்கிறாங்க. இதை நான் நிறைய வாட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் என் பப்பீஸ்க்கு. புதுசாக ஒன்று வாங்கியிருக்கேன், பழசு இருக்குது. பழசு ஆல்மோஸ்ட் அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, ஒரு வாட்டி எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணி கடிச்சிட்டானுங்க. உள்ளே இருக்கிற சிலிக்கான்லாம் பாதி சிலிக்கான் எடுத்துட்டானுங்க. ஸோ அது சரியாக வாஷ் பண்ணாதனால புதுசாக ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக இது வாங்கியிருக்கேன். இதுவும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இது வந்து இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 500 something வந்துச்சு. ஸோ இதில் எவ்வளோ போட்டிருக்காங்க பார்க்குறேன் நான். ஸோ இதை நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். இது 575 something ரேஞ்ச் வந்துச்சு. வித் டெலிவரி சார்ஜோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 625 அந்த மாதிரி வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட்டு. இது நீங்கள் வாங்கி உங்கள் பப்பீஸ்க்கு கொடுக்கலாம். பப்பீஸ்க்கோ இல்லை அடல்ட் டாக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இது வந்து கம்பேட்டபிலிட்டியான ஒரு ப்ராடக்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸு. இப்போ நான் சிலது வந்து காட்ட போகிறேன். அது வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறதுனா டிக்ஸுக்காக யூஸ் பண்ண போகிற ஸ்ப்ரே, அப்புறம் டிக்ஸுக்காக யூஸ் பண்ண போகிற பவுடர், அப்புறம் இதெல்லாம் வந்து ரொம்ப மேண்டட்டரியான ஒரு திங்ஸ். ஸோ அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ஸோ பப்பிக்கு டிக்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஸ்ப்ரே அடிக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இதுக்கு பிப்ரோஸ்போர்ட்ன்ட்டு ஸ்ப்ரேன்னு ஒன்று விற்குது. இது 250 ml. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நான் 800 something கொடுத்து வாங்கினேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 750 rupees. 750 rupees கொடுத்து வாங்கினேன். ஸோ இது வந்து டிக்ஸு, ஃப்ளீ, இந்த மாதிரி லைஸ் அந்த மாதிரி எதனா இருந்தால் எல்லாமே போயிடும். பட் இது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுது. என் பப்பீஸ்க்குலாம் நான் போடும்போது என்ன ஆகும்னா டிக்ஸ் இருந்ததுன்னா கீழே கொட்டிடும். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 1 day கழிச்சு அது குளிப்பாட்டினோன்னா முக்கால்வாசி எல்லாமே கிளியர் ஆகிடும். இது வந்து ரெகுலராக நாங்கள் வந்து போட மாட்டேன். எப்பப்போல்லாம் டிக்ஸ் வந்து பப்பீஸ்க்கு உடம்புல அதுக்குன்னு தெரிய வருதோ அப்போ மட்டும் நான் போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ப்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
இதுதான் அது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக டிஸ்ப்ரே அடிச்சு விடணும். கரெக்டாக உங்களுக்கு எப்படி அடிக்கணும்னு தெரியும்ல, பப்பி இல்லை டாகோட முதுகில் அடிக்கணும். மூஞ்சில் அடிக்கக்கூடாது, வயிற்றில் அடிக்கக்கூடாது, வேறு எங்கேயும் அடிக்கக்கூடாது. உள்ளங்கால் அடிச்சு விடலாம். மற்றபடி இது வந்து கரெக்டான ப்ரொசீஜரில் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது. நிறைய பேர் கேட்டிருப்பீங்க என்ன ஸ்ப்ரே அடிக்கிறீங்கன்ட்டு. இந்த ஸ்ப்ரே தான் அடிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபிப்ரோ ஃபோர்ட் ஸ்ப்ரே. இதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா 0.25% தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதிகமான பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா பப்பி ரொம்ப டல் ஆகிடுவாங்க. ஸோ பெரிய அடல்ட் மேக்ஸி டாக்லாம் இருக்குல்ல, பெரிய இந்த லார்ஜ் ப்ரீட் டாக், அதுக்கு வந்து நீங்கள் 0.5% கூட போகலாம். பட் அதுவும் நீங்கள் வந்து சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணலாம். அதை ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பாக கண்ணில், மூக்கில், வாயில் அதெல்லாம் எந்த இடத்துலையும் படாத அளவு பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு ப்ராடக்ட்டு. இது கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்கள் பப்பீஸ்க்கு ஆர் டாகுக்கு இந்த மாதிரி இந்த டிக்ஸ் ப்ராப்ளமோ இந்த ஃப்ளீ ப்ராப்ளமோ இருந்தால் இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒன்று. அதே மாதிரி லசாலோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா டியோட்ரண்ட்டு. நார்மலாக பார்த்தீங்கன்னா வாசனையாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டிக்ஸுக்கு ஸ்ப்ரேக்கு பதிலாக இது அடிக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இதை வந்து இந்த பவுடர் வாங்கி நீங்கள் போட்டு விடலாம். இது நல்லா ஒரு எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. நான் ட்ரை பண்ணேன், நல்லா இருக்குது. வாசனையும் பார்த்தீங்கன்னா 2-3 நாள் வந்து இருக்குது. ஸோ லொசாலாவும் பார்த்தீங்கன்னா இதுவும் கண்டிப்பாக ஒரு குட் ப்ராடக்ட் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 120 ருபீஸ் வருது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வாங்கி நீங்கள் உங்கள் பப்பீஸ்க்கு நீங்கள் போட்டு விடலாம். ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது இந்த எரினா ஈபி. இது நிறைய பேர் வாங்கி பப்பீஸ்க்கு போடுவாங்க, இல்லை அடல்ட் டாக்குக்கும் போடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஸுக்கான ஒன் ஆஃப் த குட் ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து டிக்ஸுக்கு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாலுமே இதில் வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும். அது வந்து டால்கம் பவுடராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 160 ருபீஸ் வருது. இது மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் ஈவன் தோ இட் இஸ் 2017 எண்டில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2020 எண்டு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 3 இயர்ஸ் கிட்ட வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி உங்கள் பப்பீஸ் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பப்பி ப்ராடக்ட் வாங்கும்போது நல்ல கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டியது மேனுஃபேக்சரிங் டேட் அண்ட் எக்ஸ்பைரி டேட் தான் மெயினாக. ஏன்னா நிறைய பேர் வந்து பெட் ஷாப்பில் மேனுஃபேக்சரிங் டேட் அண்ட் எக்ஸ்பைரி டேட்லாம் இல்லாமல் எக்ஸ்பைரி ஆனாலுமே அதை விற்றுட்ருக்காங்க. நான் நிறைய பேரை கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கேன், பிடிச்சி இன்ஃபார்மும் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்ககிட்ட இஷ்யூ ரேஸ் பண்ணுங்கள். டைரெக்டாக நீங்கள் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துறாதீங்க. பெஸ்ட் ஷாப் ஓனர் தான், அவங்ககிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி ஏன் எக்ஸ்பைரியான ப்ராடக்ட்லாம் விற்கிறீங்கன்னு கேளுங்க. அவங்க வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தெரியாமல் வச்சுட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்கன்னா சரி ஓகேன்னு விட்டுருங்க. பட் ஓவராக பேசுனாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து ஹை லெவலில் கொஞ்சம் எக்ஸ்பிளைட் பண்ணி விடுங்க. இது வந்து பப்பின்றதுனால நிறைய பேர் கண்டுக்க மாட்டாங்க. பட் இதை வந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போனால் தான் இவங்க இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஸ்கேம்லேருந்து நம்மளை வந்து இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் எல்லாமே போட்டது. சில பேர் என்னடா இது ஒரே காஸ்ட்லியான ப்ராடக்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து காஸ்ட்லியான ப்ராடக்ட் தான் இல்லைன்னு சொல்லல. ஸோ உங்களுக்குன்னு ஒரு தெரியும், உங்கள் பப்பீஸ்க்கு வந்து என்ன மாதிரி ஃபுட்டு வந்து ஒத்துக்குது, அந்த மாதிரி ஃபுட்டை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். நான் இது வந்து எதுக்கு போட்டேன்னா ட்ரைனிங்காக. சில பேர் வந்து ட்ரைனிங்க்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுத்து ட்ரெயின் பண்ணணும்னு தெரியாது, அந்த ஒரு ரீசனுக்காக போட்டது. நீங்களே வீட்டில் சமைச்சு குக் பண்ணி கொடுக்குறதும் பப்பீஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது தான். நீங்கள் கடையில் போய் வாங்கிட்டு ஒரு சிக்கனோ ஒரு மட்டனோ இதெல்லாம் வாங்கிட்டு வீட்லேயே பாயில் பண்ணி கொடுக்குறது வந்து பப்பீஸ்க்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ பட் சில பப்பீஸ்க்கு வந்து செட் ஆகாது, சில பப்பீஸ்க்கு நல்லாவே செட் ஆகும். செட் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து ஒரு நல்ல மோல்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து பப்பி ஒரு அடல்ட் டாக் வந்து எது வந்தாலும் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ்லாம் வீடியோ எடுத்து போகிறேன். ஸ்நாக்ஸ் வீடியோன்றது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்காக தான் போடுறது. மற்றபடி வேறு இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜும் பப்பீஸ்க்கு வரப்போகிறது கிடையாது. ஏன்னா எல்லா ஹெல்த்தியான ஃபுட்டுமே நம்ம நார்மலாக வீட்டில் சமைச்சு கொடுக்குறத பார்த்தீங்கன்னாவே அதிலே வந்துடும் உங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு இம்யூனிட்டி வந்து அவங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். பட் இந்த மாதிரி ஒரு ஃபுட் எது கொடுக்குதுன்னா இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா சப்போஸ் அவங்க வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் ட்ரைனிங் எதனா கொடுக்கணுன்னாலும் இந்த மாதிரி ஃபுட்டை கொடுத்து பப்பீஸ் நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஃபுட்டு கொடுக்கும்போது தான் ட்ரெயின் ஆக முடியும். நார்மலான ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுட்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, இதில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஷேப்பில் கொடுப்பாங்க. ஸ்நாக்ஸ் வந்து பப்பீஸ்க்கு எப்படி நீங்கள் ஃபீட் பண்ணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் க்யூபாவோ இல்லை சின்ன சின்ன பீசஸாவோ கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டில் பண்ணுறதெல்லாம் பண்ண முடியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணி கொடுக்குறதுனால கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனால் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் வந்து அவங்க கொடுக்க முடியாது. அதனால் வந்து ட்ரைனிங் பண்ணுறது ரொம்ப இம்பாசிபிள், அதான் நான் சொல்லுவேன். ஸோ எக்கெல்லாம் சில பேர் கொடுப்பாங்க, எக்கு வச்சு ட்ரைனும் பண்ணலாம்.
பட் எக்குக்கு வந்து அவங்க பழக்கம் ஆயிடுச்சுன்னா எக்கையே சாப்பிட மாட்டாங்க. ட்ரைன் பண்ணுறதுன்றது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ்ஸு. அந்த ப்ராசஸை நம்ம வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டை கொடுத்து தான் பிரேக் பண்ண வேறு வழியே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து ஐ வாஸ் ட்ரைங் டு கன்வே. ஸோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் அண்ட் டாய்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் தான். இதுக்கப்புறம் நான் நிறைய போடுறேன், அதையும் நம்ம வீடியோவில் கவர் பண்ணுவோம். எல்லாமே நம்ம கவர் பண்ணி பப்பீஸ்க்கு தேவையான ஆக்சசரிஸ், ஸ்நாக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு கிளியர் கட் ஐடியா வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும், என்னென்ன ப்ராடக்ட் வந்து நம்ம பப்பீஸ் கொடுக்கலாம், என்னென்ன ஆக்சசரிஸ் வாங்கலாம், என்னென்ன டாய்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலான்றது ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் மை சைட். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு எதனா சஜஷன் இருந்தால் என் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ பாய்.